வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். தீபாவளி ஸ்வீட்ஸ் நிறைய பார்த்துட்டு வரோம். இதில் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த கீ மைசூர் பாக். இந்த கீ மைசூர் பாக் நம்ம வீட்டில் பண்ண முடியாதா? இந்த மாதிரி ரெசிபி தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டிலே பண்ணணும்னு வச்சுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மைசூர் பாக் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கீ மைசூர் பாக் தேவையான பொருட்கள்: கடலை மாவு 300 கிராம், சர்க்கரை 600 கிராம், மில்க் பவுடர் 50 கிராம், மைதா 50 கிராம், நெய் 900 கிராம். இதாங்க கீ மைசூர் பாக் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த கீ மைசூர் பாக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். அந்த கடலை மாவு நல்ல குவாலிட்டியான கடலை மாவை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் ரெடிமேட் பேக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரெடிமேட் பேக்கெட்டில் அரிசி மாவுலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அரிசி மாவு இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், நல்ல குவாலிட்டி கடலை மாவு யூஸ் பண்ணணும். இதில் கொஞ்சம் மைதா மாவு, அதுக்கப்புறம் மில்க் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக கேட்டிங்கன்னா இந்த மில்க் பவுடரும் இந்த மைதா மாவு யூஸ் பண்ணும்போது கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மைதா மாவு 50 கிராம், பால் பவுடர் 50 கிராம், அவ்வளோதான். அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பால் பவுடர், மைதா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நெய் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக 900 கிராம் நெய் சொல்லியிருக்கேன். அதில் 250 கிராம் நெய்யை இதில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக குக்கிங்கில் நெய்யும் கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணால் கெட்டிக்கிட்டே வரும். அந்த டைமில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் ஒரு ஸ்மூத்தான மைசூர் பாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, லம்ஸே இல்லாமல் நல்லா சூப்பராக இந்த பேட்டர் ரெடியாக இருக்குது. அதாவது கெட்டிக்கிட்டே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான ஒரு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ட்ரேயில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, இந்த கீ மைசூர் பாக் முடித்த உடனே ட்ரேயில் மாற்றணும். அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடுறோம். அடுத்தது இந்த சர்க்கரை, அதாவது 600 கிராம் சர்க்கரை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண கேட்டோன்னா, இந்த சர்க்கரையில் தண்ணி ஊற்றி கரெக்டாக 2 கம்பி பதம் சொன்னேன். அந்த 2 கம்பி பதம் டெக்னிக்கலாக ஹோட்டல்லையும் இல்லை ரெஸ்டாரண்ட்லையும் பண்ணுறவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு அந்த கடலை மாவு இந்த சுகர் சிரப்பில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி இந்த 1 கம்பி பத அளவில் எப்படி இந்த கடலை மாவு மிக்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த சர்க்கரையில் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டால், கரெக்டாக எந்த அளவுக்கு சுகர் போட்டிங்களோ அந்த அளவுக்கு தண்ணி போடுங்க. அதாவது ஒரு 300லேருந்து 350 ml தண்ணி நீங்கள் ஊற்றலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரையில் அழுக்கு இருந்தால் கொஞ்சம் பால் ஊற்றி க்ளீன் பண்ணுறேங்க. இப்போ நல்லா கொதிச்சோட்டும். கரெக்டான பக்குவம் என்ன கேட்டேன், கரெக்டாக 1 கம்பி பதம். சின்ன கரண்டி எடுத்து நீங்கள் ஊற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இறங்கும். அந்த டைமில் கையில் தொட்டு பாருங்கள். 2 விரலை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கம்பி பதம். அந்த பக்குவம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவு நெய்யும் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஒரு சைடில், அதாவது இன்னொருத்தர் யாரும் ஹெல்ப்பு கூப்பிட்டுக்குங்க. அந்த கடலை மாவு ஊற்றும் போது அப்படியே அந்த சுகர் சிரப்பில் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா ஒருத்தரே சுகர் சிரப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு கடலை மாவு ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் யாரோ ஒருத்தர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கடலை மாவு, நெய், சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கா. இந்த இடத்துல கரெக்டான ஃப்ளேம், மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டி ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சும் குக் பண்ணலாம், ஆனால் அடிப்பிடிக்க ஆரம்பித்தா நல்லா இருக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். மீடியமான ஃப்ளேம் வச்சு சொல்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷன் முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம், அதாவது இந்த சுகர் சிரப்பில் போட்டு குக் பண்ணி எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுக்கும். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண நினச்சிங்கன்னா அந்த டைமில் சுத்தமான பொருளை வச்சு நம்ம வீட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு மைசூர் பாக்கை நீங்கள் வீட்டில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் கெட்டி ஆகுதா, இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். அந்த டைமில் அந்த பேட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நெய் யூஸ் பண்ண போகிறோம்.
கரெக்டாக 900 கிராமில் 250 கிராம் ஏற்கனவே யூஸ் பண்ணியாச்சு. மீதி உள்ள நெய்யை கரெக்டாக ஒரு கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஒரே டைமில் எல்லா நெய்யும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்பப்போ கெட்டி ஆகும்போது அப்பப்போ யூஸ் பண்ணணும். எதுக்காக இந்த நெய்யை அப்பப்போ யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, லூஸாக இருக்கும்போது நீங்கள் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு கரெக்டான கலரும் கொடுக்காது, கரெக்டான டெக்ஸ்டரும் வராது. அது மட்டும் இல்லை, அந்த சக்கரை வந்து கிறிஸ்டல் ஆகிடும். அங்கங்கே சக்கரை அப்படி மேலே பூத்த மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த கடலை மாவு குக் பண்ணும்போது கெட்டியாகும். அதே டைமில் கொஞ்சம் கலர் மாறும். அதுக்கு பிறகு திருப்பி நெய் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி தான் மீதி உள்ள நெய்யும் கரெக்டாக பக்குவமாக கெட்டியான பிறகு யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாது. அந்த அளவுக்கு கெட்டியாக வந்த பிறகு தான் ட்ரெயில் மாற்றணும். இப்போ உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் எந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வரணும்னு. அதே டைமில் முடித்த பிறகு உடனே ட்ரெயில் மாற்றணும். இல்லைன்னா ப்ராப்பராக மைசூர் பாக் செட் ஆகாது. இப்போ இந்த ட்ரெயில் போட்டாச்சா, போட்ட பிறகு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணாங்க. கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 மணி ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம கையில் எடுத்து நீங்கள் கட் பண்ணால் ஒரு சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆகும். சூடு ஆறாமல் டைம் விடாமல் நீங்கள் கட் பண்ணால் கரெக்டான ஷேப் கிடைக்காது, கட் பண்ணவும் முடியாது. இப்போ ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் கழித்து நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்களா மேலே நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு இதை அப்படியே திருப்பி போட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மைசூர் பாக் ரெடி. இந்த தீபாவளிக்கும் நம்ம வீட்டில் மைசூர் பாக் பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். நான் சொன்ன மெத்தட் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே டைமில் அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கணும். அந்த அளவு எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கரெக்டான அளவு இருந்தால் தான் பண்ண முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். எந்த ஸ்டேஜில் நெய் யூஸ் பண்ணணும், எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மைசூர் பாக்கை கட் பண்ணது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எந்த மாதிரி சூப்பராக கலர் வந்திருக்குன்னு. பார்த்தீங்களா, அந்த மைசூர் பாக் நல்லா ஜூஸியாக நல்லா மாய்ஸ்டராக சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்காக தான் 900 கிராம் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.